வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியணும்னா நீங்கள் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ₹100 ₹200 செலவு பண்ணியிருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு அந்த பம்பர் பரிசு விழணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நமக்கு அந்த பம்பர் பரிசு விழுந்தா ப்ராஃபிட் வரும், இல்லை அப்படின்னா நம்ம வாங்கின அந்த ₹100 ₹200 போயிடும். ஸோ ₹100 ₹200 போகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பம்பர் அடிக்கணுன்றீங்க. இது எந்த விதமான லாஜிக்குமே இல்லாமல் பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா அது லக்கில் விழுந்தாதான். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, லக் இல்ல. இதை நீங்க மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லாஜிக்கலா ட்ரை பண்றீங்க. அந்த லாஜிக்க நம்ம லைஃபோட வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு வீடு வாடகைக்கு போகணும். ஓகேங்களா? ஒரு 3 மாசம் கழிச்சோ, 4 மாசம் கழிச்சோ தான் போவீங்க. இப்ப அது வரைக்கும் அந்த வீட்டோட ஓனருக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும். இவர் வந்து 3 மாசம் கழிச்சு வருவாரா, வரமாட்டாரான்ட்டு. அதுக்காக நம்மளால வந்து ஒரு முழு வாடகையும் 3 மாசத்துக்கு குடுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஒண்ணு குடுக்குறோம். நம்ம என்ன பண்றோம், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் குடுக்குறோம். சரி. இப்ப நம்ம அந்த டோக்கன் அட்வான்ஸ் ₹10,000 குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். குடுத்துட்டு 3 மாசம் கழிச்சு சப்போஸ் ஏதோ காரணத்தினால நம்மளால அந்த வீட்டுக்கு முடியல அப்படின்னா, நமக்கு அந்த அட்வான்ஸ் திரும்ப கிடைக்காது. அதான லாஜிக்கு. நம்ப ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்குறோம். நம்போ வரலனாலும் அந்த ஓனர் நம்மள கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா, அவர் நம்மளோட டோக்கன் அட்வான்ஸ் எடுத்துக்கலாம். இதே மாரி மார்க்கெட்ல நம்ம ஒரு சின்ன பிரீமியம், அந்த டோக்கன் அட்வான்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த டோக்கன் அட்வான்ஸ் தான் சின்ன பிரீமியம். ஸோ இந்த சின்ன பிரீமியம் குடுக்கறனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகுதுன்னா, 3 மாசம் வரைக்கும் நம்ம வாடகை பெரிய அமௌண்ட் குடுக்க தேவையில்ல. அந்த டோக்கன் அட்வான்ஸ வச்சு மட்டுமே 3 மாசத்துக்கு நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். சரிப்பா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இத வச்சு நம்ம மார்க்கெட்ல எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும்னு பார்க்கலாம் வாங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்க ஃப்ரெண்ட் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு. அதோட கரண்ட் வேல்யூ வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ₹10,00,000. இப்போ அது கட்டிட்டு இருக்கும்போது அதோட வேல்யூ ₹10,00,000. ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க பிரெடிக்ட் பண்றீங்க, அதோட விலை கண்டிப்பா 15,00,000க்கு மேல போகும். ஏன்னா நல்ல இன்டீரியர்லாம் வச்சு கட்டுறாங்க. அத நம்ம நல்லா சேல் பண்ணோம்னா 15,00,000க்கு மேல கண்டிப்பா போகும்னு உங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு தயக்கம். சப்போஸ் 15,00,000க்கு மேல போகல அப்படின்னா, நான் 15,00,000 இப்பயே குடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு அது லாஸ் தானே. சப்போஸ் நான் 15,00,000 ஃபுல்லா குடுத்து என் ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கிட்டேன் இந்த வீட்ட. கண்டிப்பா 15,00,000க்கு மேல போகும்ன்ட்டு. பட் நான் நெனச்ச மாரி 3 மாசம் கழிச்சு போகல. 15,00,000க்கு மேல போகல அப்படின்னா, எனக்கு இந்த வீடு நட்டம் தான். கரெக்ட்டா? அப்படி இல்லாம நான் என்ன பண்றேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, நான் 3 மாசம் கழிச்சு வந்து கண்டிப்பா ₹15,00,000 வாங்கிக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் ₹15,00,000 மேல போகும். பட் 3 மாசம் கழிச்சு தான் நான் வந்து ₹15,00,000 வாங்கிக்குவேன். இந்தா ₹1,00,000 அட்வான்ஸ புடி. ஓகேவா? இது டோக்கன் அட்வான்ஸ். இந்த அட்வான்ஸ் நீ எனக்கு எப்பயும் திருப்பி தர வேண்டாம். நான் உன்ன லாக் பண்றேன். எதுக்கு? இந்த ₹15,00,000 பிரைஸ்க்கு நீ எனக்கு குடுக்கணும். சப்போஸ் 3 மாசம் கழிச்சு இந்த வீடு 20,00,000க்கு போனாலோ, 50,00,000க்கு போனாலும், ₹1,00,00,000 போனாலும், நீ எனக்கு ₹15,00,000 தான் விக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. எப்போ? இப்பயிலிருந்து 3 மாசம் கழிச்சு எவ்வளோ ரேட்டுக்கு அந்த வீடு போனாலும், நீ எனக்கு ₹5,00,000 தான் குடுக்கணும் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட ஒரு டிமாண்ட் பண்றீங்க. அதுக்கு அந்த டிமாண்டுக்கு விலையா ஒரு சின்ன தொகைய ஒரு ₹1,00,000 நீங்க குடுக்குறீங்க. சரி, வாங்க இது எப்படி நமக்கு ப்ராஃபிட்டபிளா மாறுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். சரி. இப்போ நம்ம நெனச்ச மாரியே இப்போ 3 மாசம் கழிச்சு நமக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் அந்த வீட்டோட விலை ₹20,00,000 ஆயிடுச்சு. ஸோ நம்போ ₹15,00,000க்கு மேல போகும்னு பிரெடிக்ட் பண்ணோம். எவ்வளோ போகும்னு நம்ம பிரெடிக்ட் பண்ணல. ₹20,00,000 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சொன்ன மாரியே அந்த வீட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா, ₹5,00,000 வாங்கி ₹20,00,000 நம்ம வித்துடலாம். ஸோ ₹15,00,000 வாங்கி நம்ம ₹20,00,000 வித்தோம் அப்படின்னா, நமக்கு லாபம் ₹5,00,000. பட் இதுல என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் இது கிடையாது. இந்த ₹5,00,000ல நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ₹1,00,000 டோக்கன் அட்வான்ஸா குடுத்துருப்போம்ல, அது எனக்கு திருப்பி தர வேணாம்னு நம்ம சொல்லி தான் குடுத்துருக்கோம். ஸோ அந்த ₹5,00,000ல ₹1,00,000 போக நமக்கு ₹4,00,000 ப்ராஃபிட். புரியுதுங்களா? சரி. நான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன். நீங்க ஒரு வீடு ₹10,00,000 இப்ப கட்டிட்டு இருக்காங்க. 3 மாசம் கழிச்சு கண்டிப்பா இது ₹15,00,000 மேல தான் விலை போகும். கம்மியா விலை போகாதுன்னு ஒண்ணு பிரெடிக்ட் பண்றீங்க. நீங்க நெனச்ச மாரியே அந்த வீடு வந்து ₹20,00,000 போகுது. சரி. ₹20,00,000 போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஃப்ரெண்டு கிட்ட ₹15,00,000 குடுத்து இந்த வீட்ட வாங்கி ₹20,00,000 வித்துடுறீங்க.
ஸோ நீங்க 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 20 லட்ச ரூபாய்க்கு வித்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது. அந்த 5 லட்ச ரூபா ப்ராஃபிட்ல உங்களோட பிரீமியத்த கழிச்சிடணும். ஏன்னா, இந்த 1 லட்ச ரூபாய நீங்க ரிஸ்க் பண்ணியிருக்கீங்க. ஏன் 1 லட்ச ரூபாய்க்கு குடுத்து அந்த அமௌண்ட் லாக் பண்ணியிருக்கீங்க. அந்த 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு எப்பயுமே திரும்ப வராது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க? 1 லட்ச ரூபா குடுத்து லாக் பண்ணனால, வந்த ப்ராஃபிட்ல இருந்து அந்த 1 லட்ச ரூபாய் கழிச்சீங்கன்னா, உங்களுக்கு நெட்டா 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் வருது. சரிங்களா? இப்போ ஒருவேளை நீங்க நெனச்ச மாரி போகல அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. ஒருவேளை 3 மாசம் கழிச்சு நீங்க நினைச்ச மாதிரி போகல. நீங்க 5 லட்ச ரூபாய்க்கு மேல தான் போகும்னு நினைச்சீங்க. அது 12 லட்ச ரூபாய்க்கு தான் போகுது. இப்போ உங்களுக்கு லாஸா பெருசா ஒண்ணும் இருக்காதீங்க. நீங்க குடுத்தீங்க இல்லையா அந்த டோக்கன் அட்வான்ஸ், அந்த 1 லட்ச ரூபா மட்டும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே இருக்கும். ஏன்னா அவரால உங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது வாங்க சொல்லி. நீங்க 1 லட்ச ரூபா டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்கீங்க. நீங்க வாங்குறேன்னு கமிட் பண்ணல. சரிங்களா? ஆனா உங்க ஃப்ரெண்ட் என்ன கமிட் பண்ணியிருக்காருன்னா, 1 லட்ச ரூபா வாங்கிட்டு ஒருவேளை 5 லட்ச ரூபாய்க்கு மேல போச்சுன்னா, கண்டிப்பா உனக்கு 15 லட்ச ரூபாய்க்கு தருவேன்னு அவரு கமிட் பண்ணியிருக்காரு. நீங்க வாங்குவேன்னு கமிட் பண்ணல. பட் 5 லட்ச ரூபாய்க்கு மேல போனா அவரு நமக்கு குடுக்கணும். இதுதான் அவரோட கமிட்மெண்ட். புரியுதுங்களா? சரி. இப்போ நமக்கு லாஸா எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 1 லட்ச ரூபா மட்டும் தான் லாஸ். ஸோ இதனால தான் ஆப்ஷன்ஸ்ல நெறைய பேர் வராங்க. ரொம்ப சின்ன பிரீமியம நம்போ ரிஸ்க் பண்ணி, நம்போ அன்லிமிட்டட் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன் அன்லிமிட்டட் ப்ராஃபிட்ன்னு சொல்றோம்? ஏன்னா, அந்த வீடு 20 லட்ச ரூபாய்க்கும் போலாம், 30 லட்ச ரூபாய்க்கும் போலாம், 40 லட்ச ரூபாய்க்கும் போலாம், 50 லட்ச ரூபாய்க்கு போலாம், 1 கோடி ரூபாய்க்கும் போலாம். ஸோ உங்க உங்க லக் இல்ல உங்க ப்ரிடிக்ஷன் பிரகாரம் அது ரொம்ப பெரிய விலைக்கு போச்சு, 1 கோடி ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா கூட, நீங்க வெறும் 15 லட்ச ரூபாய்க்கு மட்டும் தான் வாங்குவீங்க. மீதி இருக்க எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட். ஆனா, உங்ககிட்ட இருந்து போச்சு அப்படின்னா, உங்ககிட்ட கன்ஃபார்மா வெறும் 1 லட்ச ரூபா மட்டும் தான் போகும். சரி வாங்க, இப்ப கன்க்ளூஷன் பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க சிம்ப்ளிஃபை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு பிரைஸ் ஏறுச்சு அப்படின்னா, உங்களுக்கு நீங்க நெனச்ச மாரி பிரைஸ் ஏறுச்சு அப்படின்னா, உங்களுக்கு அன்லிமிட்டட் ப்ராஃபிட். பட் நீங்க நெனைக்கிற டைரக்ஷனுக்கு மார்க்கெட் போகல அப்படின்னா, உங்களுக்கு வெறும் லிமிட்டட் லாஸ். அதாவது அந்த 1 லட்ச ரூபா தான் லாஸ். இதே ப்ராஃபிட்ல போச்சு அப்படின்னா, நீங்க சொன்ன விலைக்கு மேல எவ்வளோ போனாலும் அது உங்களுக்கு ப்ராஃபிட் தான். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது உங்களுக்கு டீட்டெயில்டா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த கன்டென்ட் புடிச்சிருக்கு, இதே மாரி வேற கன்டென்ட் வேணா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. டெஃபினட்டா என்னால முடிஞ்ச வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். நான் உங்கள் கண்ணன். வில் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.